शीतलेत्वं जगन्माता शीतलेत्वं जगत्पिता शीतलेत्वं जगदात्री शीतला தேவியை நமோ நமः. ரொம்ப விசேஷமான மாசம் அப்படின்னாலே தமிழ்ல சித்திரை அப்படின்னுவோம். இந்த சித்திரையில பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி மாதிரி ஒரு விசேஷமான நாள் எங்கேயுமே வருஷம் ஃபுல்லாக கிடையாது. எத்தனை பௌர்ணமிக்கு நீங்கள் பூஜை பண்ணலைன்னா கூட இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையோட பலன் 12 மாதமே அந்தந்த தெய்வங்களை வணங்குறதோட பலன் முழுமையாக சேரும். அப்பேற்பட்ட விசேஷமான காலகட்டங்களில் மைசூரில் நிமிஷாம்பாள்னு சொல்லிட்டு ஒரு அம்பாள். இந்த அம்பாள்னா போய் யார் வணங்கினாலும் ஒரு நிமிஷத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி நம்ம பக்கம் நமது மாவட்டத்தில் அருகையில் இந்த மாதிரி உடனடியாக அருள் செய்யக்கூடிய ஒரு அம்பாள் உண்டு. இங்கே நம்ம தமிழ்நாட்டோட நிமிஷ அம்பாள் அப்படின்னா நம்ம ஆம்பூர் சான்றார் குப்பத்தில் இருக்கக்கூடிய கருமாரி. நினைச்ச நேரத்தில் நினைச்சதை அருளக்கூடிய அற்புத ரூபமாகவும் கருணையே வடிவான கடவுளாகவும் அம்பாள் இருக்கிறார். பொதுவாகவே சக்தி ரூபம் அப்படின்னாலே எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நிலை தான் சக்தி. ஏன்னா யார் எந்த பற்றும் இல்லாம ஒருத்தன் போனான்னா அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பார் சிவனேன்னு போறான்னு. அதே ஒரு 5 வயசு குழந்தை பெரிய 50 கிலோ கல்ல தூக்குச்சுன்னா பாரு அந்த குழந்தைக்கு எவ்வளவு சக்தி அப்படின்னு. அதாவது சக்தி அப்படின்னாலே அரவணைத்தல், இணைத்தல், மற்றவங்களுக்காக பாடுபடுதல், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட வருத்தப்படக்கூடியது தான் ஒவ்வொரு சாக்த உபாசகர்களும். ஆக அம்பாளுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு ஒரு இளைஞர்கள், குறிப்பா அந்த கருமாரி கோயில் நிர்வாகம் முழுமையாவே அன்றாடும் வேலை செய்யக்கூடிய சாமானியர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆலை. அந்த இடத்துல என்ன ஒரு பெரிய மகத்துவம்னா, எந்த ஒரு விசேஷம், எந்த ஒரு பூஜை, எங்க போயிட்டு அம்பாள் இடத்துல அணுகை கேட்டாலும் அப்படியே பூவை சரிச்சு கொட்டிடுவான். அதை பார்க்கும் போது 1000 கண்ணு அவளுக்கு இருக்கோ இல்லையா, அவளை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு நமக்கு வேணும்ன்ற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய நிலைகள் தோணும். அப்பேற்பட்ட அம்பாள் எந்த இடத்துலையுமே பெரியசா அம்பாளை போய் தொட்டு நமஸ்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குமானா நிச்சயமா அது கிடையாது. ஆனா இந்த சான்றோர் குப்பம் கருமாரி சாமானியர்களின் கருமாரி. அதனால இந்த அம்பாளை போய் நம்ம தொட்டு நம்ம கையால 108 பால்குடம் ஊர்வலமா எடுத்துட்டு காலை தினம் அன்று 1/5/2026 காலை 6 மணியே கோப்பூஜெல்லாம் வச்சு விசேஷமான ஹோமங்கள்லாம் முடிஞ்சு, மூலமந்திர ஹோமங்கள்லாம் முடிஞ்சு, அம்பாள் கலசாபிஷேகம்லாம் செய்து ஒரு சிறப்பா 108 குடம் பால் குடம் நம்ம இப்ப நினைச்சிருக்கோம். பட் அம்பாளோட ஆசீர்வாதத்துல நிச்சயமா நடுவில் இன்னொரு சைபர் சேர்ந்து 1008 குடமா அது அபிவிருத்தி ஆகி 10,000 வரைக்கும் வரக்கூடிய அளவு பக்தர்கள் அம்பாளுக்கு இருக்காங்க. ஆனா இந்த 108ன்றது சொற்பமா இவங்க சொல்லியிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை போகும்போதும் அங்க அத்தனை புதிய நபர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வெவ்வேறு மாவட்டங்கள் அவங்களோட அனுபவங்களும் அம்பால வெறும் அந்த யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பண்ண சமூகத்தை பார்த்தே எத்தனையோ பேருக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்கள் அம்பாள் கொடுத்துருக்காங்க. தேடிட்டுலாம் வந்திருக்காங்க. நான் பார்க்கும்போது வட இந்தியாவிலலாம் ரொம்ப சிரமத்தை இருந்தாங்க. இப்போ அந்த சான்றோர் குப்பம் கருமாரி உண்மையிலே கருணை நிறைந்தவள். யார் போய் அவளை பார்த்தாலும் தாய் உள்ளத்தோடு அரவணைக்கக்கூடிய அன்பு. நீங்க எல்லாம் விசேஷமான அந்த தருணத்தை கலந்து முடிஞ்சா நீங்களும் ஒரு குடம் பால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 108 குடம் பால் அபிஷேகம்ன்றது அவங்க கோயில் நிர்வாகம் தீர்மானிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளும் நம்ம வீட்டுல இருந்தும் பால்கள் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பால் குடத்தை கலந்துக்கிறதுக்கான தொடர்பு எண்கள்லாம் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுறது, கலந்துக்கலாம், எப்போ அந்த நிகழ்ச்சிக்கு என்ன முறைகள் அதெல்லாம் கேட்டுக்கலாம். இந்த தருணத்தை நிச்சயமாக வாழ்நாளில் தவற விடாதீங்க. ஆண்டுதோறும் இவங்க சித்ரா பௌர்ணமி ஆச்சா சான்றோர் குப்பம் கருமாரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமானியர்களின் கருமாரியை போயிட்டு உங்கள் கையால் அவருக்கு பால் குடம் செய்யுங்க. அத்தனை பாபங்களும் நிவர்த்தி ஆகும். ஏன்னா சொல்லுவாங்க ஜாதகம், இந்த ராசியா உனக்கு இப்படி இருக்கு, இந்த ராசியா உனக்கு ஓஹோன்னு இருக்கு. ஆனா நமக்கு அது உண்மையே நடக்கவே நடக்காது. என்ன சாமி ஜாதகத்துல எல்லாம் பார்த்தா ஆஹா ஓஹோன்றாங்க, என்னோட வாழ்க்கையில அதான் நடக்கலையேன்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பெரிய செல்வமும் பொருளும் இருந்தா கூட
கையில என்ன பை இருக்கோ அதுலதான் அள்ள முடியும். இந்த கை பையன்றது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க செஞ்சிருக்கக்கூடிய புண்ணியங்களும், நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தான தர்மங்களும், நீங்க செய்யக்கூடிய பக்திகள் தான். ஆக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஜாதகத்திலே இருந்து நடக்கணும்னா கூட நீங்க நிச்சயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தான தர்மங்களும் பூஜைகளும். எந்த இடத்துல கோடி ரூபாய் வச்சு நம்ம லட்சம் ரூபாய்க்கு பூஜை பண்றது சிறப்பு இல்லை. ஒரு ரூபாய் கூட இல்லைன்னா கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த காலனா அப்படின்னா கூட அதுக்கும் அம்பாள் இடத்துல ஒரு பூ எடுத்து ஆத்மாத்மா சம்பளம். அம்பாளை பொறுத்த வரைக்கும் ஹோமங்களோ பூஜைகளோ ஜபங்களோ எல்லாத்தையும் விட அம்மா தாயேன்னு பரிபூர்ணமான சரணாகதிக்கு தான் அம்பாள் முக்கியத்துவம் கொடுக்குறா. எல்லா யுகத்திலையும் பூஜைகள் புரஸ்காரங்களுக்கு முக்கியத்துவம்னா இந்த கலியுகத்துல பக்திக்கு தான். அதுவும் நாம சங்கீர்த்தனம், அம்பாளோட பேரை சொன்னாலே அவங்க பெரிய ஹோமங்கள் பண்ணதோட பலன் இருக்கும். நிச்சயமாக இந்த 1/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய 108 கூட பால் கூட அபிஷேகங்களை எல்லாரும் கலந்துக்கோங்க. கூடுமான வரை நீங்களும் அந்த ஆலய நிர்வாகத்தோட கலந்து பேசிட்டு அதுல கலந்து உங்க கையால அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கோங்க. சகல பாவ விமோச்சனமா இந்த பால்குடம் அமையும். ஓம் நமோ வாராகி. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அம்பாள் வாராகியும் கருமாரிக்கு பின்னாடியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முடிஞ்சா ஆம்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அங்க சான்றோர் குப்பம் கருமாரிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கருமாரியையும் விசேஷம் என்னன்னா அன்னைக்கு 10-12 ராகு காலம் இருக்கும் வெள்ளிக்கிழமை. அம்பாள் கருமாரி இது முடிச்சோடனே பின்னாடி ராகு காலத்துல வாராகிக்கு ஒரு விளக்கு போட்டு அம்பாளை தரிசனம் பண்றது கணவன் மனைவி அந்யூன்யம், நினைச்ச திருமண வாழ்க்கையில நல்ல செயல்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா ராகு கஜிபதி துர்க்கை வாராகி இவங்களை வழக்கையில நீங்க வழிபடும் போது மட்டும்தான் மன நிம்மதின்னு ஒண்ணு வரும். பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், உணவு இருக்கும், சாப்பிட முடியாது, படுக்க இருக்க, தூங்க முடியாது. இந்த ராகுவால ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மாயிலிருந்து விடுபடணும்னா இந்த நீங்க பண்ணுங்க. நிச்சயமா அம்பாள் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் தருவா. ஓம் நமோ வாராகி.